அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகை. அறிமுகம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றுள்ளனர். நவீன இந்திய ஆதாரங்கள். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன. எழுதப்பட்ட ஆதாரங்கள். அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பிற்கு பின் பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிட்டன. இதன் விளைவாக கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் எளிதாக அறிய முடிந்தது. இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோபோலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளிலிருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய பெயர் ஆனந்தரங்கம். இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஆவண காப்பகங்கள். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு ஆவண காப்பகம் தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவுக்கு பின் அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்ட் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். ரிசர்வ் வங்கி 1935இல் முதல் முறையாக இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938இல் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. 1690இல் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. ஐரோப்பியர்கள் வருகை. கிபி 1453இல் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டது. போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். வாஸ்கோ ட காமா 1498இல் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் ஹேப்ரல் என்பவர் வாஸ்கோ ட காமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களுடன் 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். 1524இல் வாஸ்கோ ட காமா 3வது முறையாக இந்தியா வந்தபொழுது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524இல் கொச்சியில் காலமானார். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்பவர் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505இல் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார். இவர் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை எனப்பட்டது. கிபி 1509இல் போர்த்துகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினார். அல்போன்சா டி அல்புகர்க் இந்தியாவின் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க் ஆவார். இவர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் 1510இல் கோவாவை கைப்பற்றினார். 1515இல் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அல்போன்சா டி அல்புகர் இந்திய பெண்களுடனான
போர்த்துகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். நினோ டி குன்கா அல்புகருக்கு பிறகு கவர்னரான நினோ டி குன்கா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். 1534 குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றினர். 1537 டையூவை கைப்பற்றினர். பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றி பின் சால்சட்டை 1548 ஆக்கிரமித்தார். இவ்வாறு போர்ச்சுகீசியர் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன், சால்சட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர். வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றினர். போர்த்துகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்துவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோர சில பகுதிகளில் பரவியது. 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சியடைந்தது. மேலும் 1739ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினர். 1605 போர்த்துகீசியரிடமிருந்து அம்பாயினாவை கைப்பற்றி இந்தோனேசியாவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். 1690 பழவேற்காடிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றி கொண்டனர். 1623 டச்சுக்காரர்கள் அம்பாயினாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொன்றனர். இந்நிகழ்வு டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களிடையே மேலும் பகைமையை வளர்த்தது. 1759 நடைபெற்ற பெடாரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். தொடர்ந்த டச்சு இறுதி வீழ்ச்சியை எட்டியது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயரிடம் இழந்து டச்சு 1795 முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தது. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தங்கள் ஆதிக்கத்தை இழந்தனர். அக்காலத்தில் பழவேற்காடிலிருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. நாகப்பட்டினம், புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியன டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும். ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினார். அந்த 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரினார். ஆனால் போர்த்துகீசிய தலையிட்டால் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை. ஆகையால் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஏமாற்றத்துடன் இங்கிலாந்து திரும்பினார். இந்நிலையில் சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பேரரசர் ஜஹாங்கீர் 1613 சூரத்தின் ஆங்கிலேய வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தனர். இது ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமையமாக இருந்தது. 1614 கேப்டன் நிக்கோலஸ் டவுண்டன் போர்ச்சுகீசியரை வென்றார். இந்த சம்பவங்கள் முகலாயர் அவையில் ஆங்கிலேயரின் கௌரவத்தை அதிகரித்தன. 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். இவர் ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியில் பேரரசர்
ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசிலிப்பட்டினத்தில் 1611 நிறுவினர். இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாகும். 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். அங்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புனித ஜார்ஜ் கோட்டையை என அழைக்கப்படும் தனது புகழ்வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்த்துகீசிய இளவரசி ஹேதரினை திருமணம் செய்து கொண்டார். திருமண சீராக பம்பாய் தீவை போர்த்துகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார். 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது. 1690 ஆண்டு சுதாநிதி என்ற இடத்தில் ஜாப் ஷர்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. சுதாநிதி காளிகட்டம் மற்றும் கோவிந்தபூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை 1698 கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது. இந்த 3 கிராமங்கள் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது. 1696 சுதாநிதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அது 1700 வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது. 1757 பிளாசி போர் மற்றும் 1764 பக்சார் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. 1858 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் வந்தது. டேனியர்கள். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளிநாட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். அவர்கள் 1620 தரங்கம்பாடி தமிழ்நாடு, 1676 சராம்பூர் வங்காளம் ஆகிய இடங்களில் குடியேற்றங்களை நிறுவினார். 1845 டேனியர்கள் இந்தியாவிலிருந்து தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றனர். தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என அழைத்தனர். சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சரான ஹால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. 1667 பிரான்காய்ஸ் ஹரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுடன் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும். 1669 மார்ஹரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2ஆம் வர்த்தக மையத்தை மசிலிப்பட்டினத்தில் நிறுவினார். 1673 பீஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார். பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை பிரான்ஸ்காய்ஸ் மால்டின் கட்டினார். வங்காளத்தின் முகலாய ஆளுநரான ஷெய்ஸ்டாகானின் அனுமதி பெற்று 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையங்களை நிறுவியது. குறிப்பாக கடலோர பகுதிகளான மாகி, காரைக்கால், பாலசோர் மற்றும் ஹாசிம் பஜார் போன்ற இடங்கள் முக்கியமானதாகும். 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக சோசப் பிராங்க்ஸ் டியூப்லே என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் புது பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் அனுப்பப்பட்டார். தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பதாக இருந்தது. மிக முக்கியமான கேள்விகள். தமிழ் வரலாற்று
குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது. போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அழைக்கப்படுகிறார். பிரான்சிஸ் டி கோ அல்மெய்டா நீலநீர் கொள்கையை பின்பற்றினார். முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1613 அனுமதி வழங்கினார். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 ஹால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது. நன்றி.